ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 18ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட இருப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தாராக்கும் ககனுக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இல்ல பூமி அந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சு, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க செரி நம்ம பூமியை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இங்க பாரு, நீ ஒரு வாட்டி நீ அண்ணன் கிட்ட போன் பண்ணி பேசு, அப்பதான் உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீ அண்ணன் உன்னை மறக்கவும் இல்லை, உன்னை விற்கவும் இல்லை. நீ எதுவுமே பண்ணாம எப்படி ககனனாவா உன்கிட்ட பேசுவான்னு நினைக்க. நீ உன் மனசுல தோன்றத சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமியும் ஃபோன் பண்றாங்க ககனுக்கு. ககன் உடனே அங்க அவரோ பார்த்தா வாழ்க்கையே வெறுத்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சோகமா நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல பார்த்தா அழுதுட்டு வேற இருக்கிறாரு. தாரா கூட கல்யாணம், பூமியை பூமிக்கு நம்ம துரோகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் வருது. பூமின்னு போன் ரிங் ஆனோன்னா பார்த்தோன்னா நம்ம ககனுக்கு சந்தோஷத்துக்கு சொல்றதுக்கு அளவே இல்லை. உடனே அப்படியே சிரிச்சுட்டே அட்டன் பண்றாரு. நம்ம பூமி ககன் பூமி அப்படின்னு மட்டும் தான் சொல்றாரு. இங்க பார்த்தா நம்ம பூமி அப்படியே அவங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. ஹலோ மாமா, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. அன்னைக்கு நான் டிவோர்ஸ் பேப்பர்ல நான் வேணும்னு நீங்க வேண்டான்னு ஒன்னும் நான் சைன் பண்ணல. அன்னைக்கு என்னால அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அப்படி. அன்னைக்கு அபூர்வா வேணும்னே ட்ரிக்கா பண்ணி அப்பா முன்னாடி நடிச்சு வேற வழியே இல்லாம தான் நான் அன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டேன். நீங்க இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியுமா, என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் வேணும்னு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணல, எனக்கு நீங்க தான் வேணுமாமா. நான் அதுக்கடுத்து உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். அபூர்வாவை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மாமா. என் அம்மாவை கொண்டது அபூர்வாதான்னு கோர்ட்ல நிரூபிச்சாச்சு மாமா. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அபூர்வா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அபூர்வா உண்மை தெரிஞ்சனால அந்த சிஐ விக்ரமையும் கொலை பண்ண பார்த்தா, கடைசியில பார்த்தா போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு இப்போ அபூர்வா வீட்ல இல்ல, அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா அவ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்க போறா. என் அம்மாவை கொண்டதும் அபூர்வாதான்னு சொல்லி டிஎன்ஏ சாம்பிள் டெஸ்ட் வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அதனால அபூர்வா தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சொல்லி அவ வீட்ல இல்ல, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா. இப்போ அப்பா என் மேல ரொம்ப அன்பா இருக்காரு. அப்பாக்கு என்ன, இப்ப நான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மகளா இருக்கேன். அவரோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் இப்ப நான் தான் சொல்லிட்டு இருக்காரு மாமா. அவர் கூட உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்டாரு. நீங்க எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, நீங்க என் கூட சேர்ந்து வாழணும், உங்களுக்கு தாராவ கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்ல, உங்க மனசுல நான் தான் இருக்கேன், உங்க வாழ்க்கையில நான் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க மாமா. நான் இப்பவே போய் என் அப்பா கிட்ட போய் பேசுறேன். என் அப்பா இப்ப நான் என்ன சொன்னாலும் கேக்குறாரு. ஒரே ஒரு வாட்டி, பூமி நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது, பூமி எனக்கு நீதான் வேணும்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது இவர் பேச வராரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிவபூஜையில கரடி நுழைஞ்சாப்புல நம்ம தாரா ககனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. உடனே போன் கட் ஆயிருது. என்னாச்சு பூமி, என்னாச்சு, அண்ணா என்ன சொன்னாரு, போன் கட் ஆயிருச்சு சரி அப்படின்னு சொல்லி பூமி இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ககன் மாமாக்கு என் கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லையோ, அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி என்னோட கல்யாண வாழ்க்கை அவருக்கு பிடிக்கலையோ, அவருக்கு தாராவை கல்யாணம் பண்ணிக்கதான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க இவர் ககன் சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. சரி சத்தியமா நான் எனக்கு பூமி தான் என் மனசுக்குள்ள இருக்கு, ஆனா நான் இதை யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அந்த சத்தியம் வாங்கினதான் ஞாபகம் வருது. சரி சரி டவர் இல்லாம கட் ஆயிருக்கும், ககனாவே உனக்கு கால் பண்ணுவாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம தாரா தரன்னு ககனை எழுத்துட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா பாமான ஒரு பெரியமா இருக்கிறாங்க போல இவங்களுக்கு, நம்ம துருவுக்கும் தாராக்கும். அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக ககன தரத்தன்னு எழுதிட்டு போறாங்க. உடனே இதுதான் பெரியமா, என்னோட கணவர் எனக்காக பாத்திருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வணக்கம்ப்பா அப்படின்னு சொல்லி ககனை பாக்குறாங்க. பார்த்தோன்னா அந்த மாமாக்கோ ககனை ரொம்ப பிடிச்சு போயிருது. எப்பா நீ தானா அது, ககன் ககன் உன்னைய பத்தி தான் போன்ல என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா, ககன் இப்படி இருப்பாரு, ககன் அப்படி இருப்பாரு, ககன் இது செய்வாரு, ககனுக்கு இது பிடிக்கும், ககன் ககன் ககன்னு உன்னை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே இருந்தாலே. சரி சரி, நான் கூட நீ போட்டோல பாக்குறத விட நேர்ல இன்னுமே நீ கொஞ்சம் அழகாதான் இருக்க, அப்படியே ரெண்டு பேத்துக்கும் பக்காவா பொருத்தமா இருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்காகவே ஒருத்தர் பிறந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க ககன் கிட்ட. இதுதான் துரு, ஓ உன் தங்கச்சியை தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா, சரிப்பா இங்க பாருங்க, போன முன்னாடி இருக்கிற வழக்குல எல்லாம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கடைசி நேரத்துலதான் பாப்பாங்க. எனக்கெல்லாம் எங்க அப்பா இவர் தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இப்ப எல்லாம் பிள்ளைங்க அப்படியா இருக்கு, எல்லாம் அவங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா மாப்பிள்ளையும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க, பொண்ணை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. சரிப்பா நீங்க வாழ போறது நீங்க தான், சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே அவங்க பெரிய வெடிகுண்டை தூக்கி போடுறாங்க. இங்க பாருப்பா, எனக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க இப்பதான் பெரிய ஆப்பா தூக்கி வைக்க போறாங்க. கல்யாணம் நீங்க தான் நடத்துறீங்க, நாங்க நடத்துறோம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை.
ஆனா சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல எதுவுமே விட்டு போக கூடாது. இங்க பாரு, எனக்கு வந்து எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா கன்னியாதானம் வந்து உன் தங்கச்சிக்கு வந்து கன்னியாதானம் அண்ணனா நீ தான் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்த போறேன்னு எல்லாமே சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் கன்னியாதானம் வந்து உன் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணி கொடுக்கணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல, அதை நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாமாங்கிற லேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தாராவும் துருவும் பெரியமா என்ன பேசிட்டு இருக்கீங்க, விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ இருடா, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும், அந்த வீட்லயும் பெரிய ஆள் யாராவது இருக்காங்களா தம்பி, நீதான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பண்றேன்னு சொன்னாங்க. சரி, அதனால உன்கிட்ட முன்னாடியே எது எது வேணும் எது எது இல்லை எல்லாத்தையும் வந்து உன்கிட்ட சொல்லிடணுங்கிறதுக்காக தான் இப்ப நான் உன்னை கூப்பிட்டேன். இங்க பாரு, கல்யாணத்தை எப்படி கிராண்டா நடத்துறீங்க சிம்பிளா நடத்துறீங்க அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு சாஸ்திர சம்பிரதாயத்துல எல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு வந்து நீ உங்க அப்பாவை எப்படி கூட்டிட்டு வருவியோ என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது ககன் சொல்றாரு, சரி நான் வேற யாரோ, சரி நீங்க அதெல்லாம் ஒன்னும் யோசிக்க வேண்டாம், நான் யாராவது அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன தம்பி சொல்லிட்டு இருக்க, அரேஞ்ச் பண்றியா, அந்த பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல தம்பி. நீங்க என்ன சொன்னீங்க, பொண்ணுக்கு அப்பா அம்மா உயிரோட தானே இருக்காங்க, அப்போ அவங்க வந்துதான் முன்னாடி நின்று கன்னியாதானம் பண்ணி பொண்ணை வந்து உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொல்லி கன்னியாதானம் பண்ணி எங்க கிட்ட ஒப்படைக்கணும், அதுதான் வழக்கம், அதுதான் சம்பிரதாயமும் கூட, அதனால அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தாராவும் பெரியம்மா இப்போதுக்கு தேவலாம் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சரி உங்க அம்மா யாரு, நான் வந்ததுல இருந்து இன்னும் உங்க அம்மாவை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க சாரதாவை இங்க வலவேசி தேடிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம சாரதா வந்து கேபி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. கேபி வந்து போன் பண்ணி, சாரதா என்ன சாரதா இது, நான் இவ்வளவு நாளா விட்டு கொடுத்து தியாகம் பண்ணது இந்த வாழ்க்கையை வாழ்றது எதுக்கு, இது எல்லாம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே, ஒரு அப்பாவா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என் பொண்ணுக்கு கன்னியாதானம் பண்ணணுங்கிறது தான், அதைவே நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன நான் வருவேன், ககனுக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எனக்கு பரவாயில்ல, ககன் எப்பவுமே என்னை எதிரியா தானே நினைக்கிறான், அவனுக்கு தான் என்னோட அன்பை புரியாது, அவன் என்னதான் என் மேல கோபப்பட்டு என் மேல வன்மத்தை கொட்டுனாலும் அவன் தானே என்னோட பையன், அவன் என் பையன் இல்லைன்னு ஆயிருமா, இல்ல நீதான் என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிருமா, நீ என்ன பண்ணுவே தெரியாது, நான் வந்து இப்ப மண்டபத்துக்கு வரதான் போறேன், அதே மாதிரி என் வாழ்க்கை ஆன மாதிரி ககன் வாழ்க்கை ஆறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, என் வாழ்க்கை தான், எனக்கு உன்னைய பிடிச்சும் உன் கூட என்னால வாழ முடியல, உனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ்ற இது கிடைக்கல, அதே மாதிரி இப்ப என் பையனுக்கும் பூமி தான் அவனோட ஒட்டுமொத்த உலகம், ககனுக்கு பூமி மட்டும்தான் சரியான பொண்ணு, ககன் பூமியோட வாழ்ந்தாதான் அவனோட வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமானதா இருக்கும், அதை விட்டுட்டு அவன் அந்த தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமும் இல்ல, ககன் மனசுலயும் பூமி தான் இருக்கான், பூமி மனசுலயும் ககன் தான் இருக்கான்னு நல்லாவே தெரியும், அதனால இந்த கல்யாணம் ககன் நடத்துற கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லை, ஆனா பூர்ணிக்காக தான் இதெல்லாம் பண்றான்னா பூர்ணிக்கு நான் கன்னியாதானமும் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி இவர் வந்து ககனையும் காப்பாற்றணும், அதே நேரத்துல பூர்ணி கல்யாணமும் நடக்கணும், அதுக்கு கன்னியாதானமும் நான் தான் பண்ணுவேன், நான் இப்ப மண்டபத்துக்கு வரதான் போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சாரதா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சாரதாவோ, இங்க இருக்கிறதுல இங்கே எனக்கு 78 பிரச்சனை இருக்கு, இதுல நீங்க வேற இப்போ போன் பண்ணி இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கீங்க, இது ஒண்ணு நம்ம வீடு கிடையாது, இது மண்டபம், யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை தான் வரும், இப்ப எதுக்கு நீங்க என்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, எது நடக்கணும்னு இருக்கோ அதுவே நடக்கும், எனக்கு தெரியாது, ககன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ககனோட காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க இங்கெல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரதா நீ ஒரு வாட்டி நேர்ல வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நேர்ல எல்லாம் எங்கேயும் வர மாட்டேன், இதுக்கு இப்ப என்ன நேர்ல கூப்பிட்டு இருக்கிறீங்க, நான் இப்ப மண்டபத்துல நின்றுட்டு இருக்கேன், இப்ப திடீர்னு நான் வந்து உங்களை நேர்ல பாக்கணும்னா எல்லாருக்கும் சந்தேகம் வராது, எல்லாரும் என்ன எங்கன்னு தேட மாட்டாங்களா, நான்லாம் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா பூர்ணி வந்து அவங்க அந்த பத்மான்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்கல்ல, அதுக்காக இவங்களை வந்து சாரதா வந்து கூப்பிட வராங்க. உடனே பூர்ணி கிட்ட வந்தோன்னா போனை கட் பண்ணிடுறாங்க. யாரம்மா, யார்கிட்டம்மா பேசிட்டு இருந்தீங்க, அது ஒண்ணும் இல்லம்மா, ஐயர் தான் அட்ரஸ் தெரியலன்னு கேட்டுட்டு இருந்தாரு, அதுதான் அட்ரஸ் சொல்ல சீக்கிரமா நேரமா வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன். என்னம்மா, இல்லம்மா துருவோட பெரியம்மா உங்களை பாக்கணும்னு சொல்றாங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட வந்து பத்மா கிட்ட வந்து நம்ம சாரதை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நீதானா, அது நீதான் பொண்ணோட அம்மாவா, நீயும் நல்லாதான் இருக்கிற, சரி கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், ஓகே, என்ன சாஸ்திர சம்பிரதாயப்படியே தான் நடத்தணுமா, நான் இங்க பெரியவன்னு நான் தான் இருக்கேன், துருவ குடும்பத்துக்கு நான் தான், அவங்க அம்மா அவளுக்கு இல்ல, அவன் அம்மா இருக்கிற ஸ்தானத்துல நான் தான் இருக்கேன், எனக்கு வந்து சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் சரியா நடக்கணும், அதுல எந்த தப்பும் நடக்க கூடாது, அதுல வந்து எல்லாமே கரெக்டா நடக்கணும், நீ இங்க இருக்க, உன் புருஷனை எங்கம்மா, என்ன அவரு வருவார்ல கல்யாணத்துக்கு, எனக்கு வந்து கன்னியாதானத்துக்கு உன் புருஷன் வந்துதான் கன்னியாதானம் பண்ணி உங்க வீட்டு பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல,
புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க பெரியமா நம்ம போகலாம்னு சொல்லி தாராவும் இவங்கள துருவும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே டேய் இருங்கடா, சரிப்பா உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டேன், கல்யாணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது, கல்யாணம் எல்லாம் ஜாம் ஜாம்னு நடத்தணும், நீங்க எந்த குறையும் எங்களுக்கு வச்சிடாதீங்க, எல்லாம் சாஸ்திரப்படி நடத்துங்க, சரி இங்க என்ன பேச்சு, நீங்க 2 பேர் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தாராவையும் துருவியும் அனுப்பி வச்சுட்டு இவங்களுக்கு பின்னாடியே போறாங்க. இங்க பார்த்தா ககன் ஒரு இடத்துல நிக்கிறாரு, பூர்ணி ஒரு பக்கம் இடத்துல நிக்கிறாங்க, சாரதா ஒரு பக்கம் அழுதுட்டே இருக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூர்ணி வந்து அண்ணா ககன் கிட்ட போய் ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. அண்ணா என் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளவோ தியாகத்தை பண்ணியிருக்கிற, இப்ப கடைசியா இது ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. நீ போய் அவர்கிட்ட பேசி அவரை கூட்டிட்டு வாண்ணா அப்படின்னு சொல்லி, கிருஷ்ண பிரசாத்தை நீ போய் பேசு, நீ சொன்னா அவர் வருவாரு, நீ போய் கூப்பிட அவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பூர்ணி, என்ன 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 பேரு, என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நான் போய் அவரை கூட்டிட்டு வரணுமா? அப்படிதான் உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னா அப்படிப்பட்ட கல்யாணம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா என்ன நீ பேசிட்டு இருக்க, எனக்கு எனக்கு மணமேடையில வந்து என் கல்யாணம் முதல் தடவை நின்று போச்சு, இந்த வாட்டி என் கல்யாணம் நடக்க போதுன்னு நான் ரொம்பவே ஆசையா இருக்கேன், இந்த வாட்டியும் எனக்கு என் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி, எனக்கு கல்யாண யோகமே என் வாழ்க்கையில கிடையாதுன்னு சொல்லி இது பண்ண போறியா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்லி பூர்ணி வந்து வழக்கம் போல நம்ம ககனை பிளாக்மெயில் பண்றாங்க. உடனே சாரதாவும் ஏங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க பூர்ணி? உனக்கு இந்த மாப்பிள்ள இல்லைன்னா இன்னொரு மாப்பிள்ள கூட பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்காக போயும் குடும்பத்தை விட்டுட்டு போன அவர்கிட்ட போய் நான் கெஞ்சி உன் காலில் விழுந்து, ஐயா சாமி நீ இப்ப வந்தாதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும், நீ முன்னாடி வந்து என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி கொடு, கன்னியாதானம் பண்ணி கொடுன்னு நான் போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சணும்னு நீ நினைக்கிறியா பூர்ணி அப்படின்னு சொல்லி ககனோ வந்து, நான் போய் அந்த ஆளை கூப்பிடணுமா, நான் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லி இவரும் வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறாரு. அண்ணா ப்ளீஸ் அண்ணா புரிஞ்சுக்கோ அண்ணா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எனக்கு இந்த கல்யாணத்துக்காக நீ எவ்வளவோ விட்டு கொடுத்துட்ட, இப்ப கடைசி நேரத்துல இங்க வந்து எதுக்குன்னா இவ்வளவு நீ சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரதா எந்த மனசு கேட்காம, பூரி நீ எதுக்கும் அழுகாத, நான் போய் கூட்டிட்டு வரேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்டே இவங்க வந்து கேபி ஆல்ரெடி சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால கேபி போய் கூப்பிடுறதுக்காக போறாங்க. கேபி பார்த்தா ஒரு கோயில்ல நின்று நிக்கிறாரு, 2 பேத்தையும் வர சொல்லி இருக்கிறாரு. முதல்ல வந்து சாரதா வந்து வராங்க. வந்தோன்னு, என்னங்க உங்களுக்கு புத்தி கித்தி இல்லையா, என்ன பண்றேன்னு நினைச்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா, அங்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன சந்திக்கணும் வான்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க, கல்யாணத்தை விட இப்ப என்ன முக்கியமான விஷயம் நீங்க என்கிட்ட பேச போறீங்க, இப்ப எதுக்கு நீங்க வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேபியோ அதுக்கடுத்து உண்மை நடந்த உண்மையெல்லாம் சொல்ல வராங்க. சாரதா நான் இத்தனை வருஷம் நான் உன்னை பிரிஞ்சு இருந்தது இதெல்லாம் இதுக்கான காரணம் எதுவும் உனக்கு தெரியாது, அதை சொல்ல வேண்டிய நேரம் இப்ப எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்குங்க, இப்போ என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இப்ப எதுக்கு நீங்க வர சொன்னீங்க, என்ன சொல்ல போறீங்க, அந்த கல்யாணத்தை விட எனக்கு இங்க உங்ககிட்ட பேச முக்கியமான விஷயம் என்ன இருக்கு, உனக்கு ககன் பூமி சேரணும்னு உனக்கு ஆசை இல்லையா, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா ககன் பூமி தான் சேர்ந்து வாழணும், ஆனா அந்த தாரா கூட இப்ப கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நானே அது என்ன நடக்க போதோ எது நடக்க போதோன்னு, ஒரு பக்கம் பூர்ணி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என் மனசு ஏங்குது, இன்னொரு பக்கம் ககன் தாரா கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு நானே இங்க பயந்துகிட்டு இருக்கேன், இதுல நீங்க வேற உங்க பங்குக்கு வந்து எனக்கு இம்சையை கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி இவங்க வேற புலம்பிட்டு இருக்கிறாங்க. சாரதா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதாவது அபூர்வா இப்போ அரெஸ்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. இது அபூர்வா என்ன தப்பு செஞ்சா, அபூர்வாவை எதுக்கு போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, அது ஒண்ணும் இல்ல, சோபாவை கொண்டது அபூர்வா தான்னு நிரூபணம் ஆயிருச்சு, அத பூமி வந்து டிஎன்ஏ சாம்பிள் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போலீஸ்ல கொடுத்து இப்ப போலீஸ் அவளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால இப்போ அபூர்வா வந்து அரெஸ்ட் ஆயிட்டா, இப்போ சரச்சந்திரா வந்து பூமியும் அவரோட சொந்த மகளா ஏத்துக்கிட்டாரு, இதுக்கு அடுத்து நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது என் மனசு ரொம்ப அறுக்குது, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம உனக்கு ககன் பூமி சேரணும்னு உனக்கு ஆசையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாரு. ஐயோ அபூர்வா அரெஸ்ட் ஆயிட்டாளா, அபூர்வா அரெஸ்ட் ஆனது, இப்ப அபூர்வா அரெஸ்ட் ஆனதுனால இப்ப எனக்கு என்ன கிடைக்க போகுது, இப்போ இல்ல ககன் என்ன பூமிய வந்து சேர்த்துக்கிட்டு வாழ போறானா, இல்ல தாரா கழுத்துலதான் தாலி கட்டாம இருக்க போறானா, இப்ப எதுக்கு என்ன தேவையில்லாம இங்க வர சொல்லி இது பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க எல்லாரும் என்ன தேடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சாரதா வந்து கேப்பிக்கிட்ட இந்த சைடு பார்த்தா மீரா உடனே வராங்க. மீரா வந்து அப்படியே கோவத்துல அங்க இருந்து வராங்க. தூரத்துல இருந்து பார்த்தோன்னே நம்ம சாரதாவும் கேப்பியும் பேசிட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. பார்த்தோன்னே நேரடியா வந்து, ஓ உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நீங்க அந்த சாரதாவை வர சொல்லி இருப்பீங்க, எங்க அண்ணி அபூர்வா அண்ணி அரெஸ்ட் ஆனனால உங்களுக்கு பயம் குளிர் விட்டு போச்சா, உடனே இந்த சாரதா கூட சேர்ந்து வரலான்னு வந்து பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா, சாரதா உனக்குலாம் நீ எல்லாம் மனுஷியே தானாடி, உன் பையனுக்கும் பொண்ணுக்கும் அங்க கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி திருட்டுத்தனமா வந்து இவரை கூட வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்கே, நீ எல்லாம் மனுஷியா, நீ எல்லாம் எந்த ஜென்மோ நீ அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க.
இங்க உடனே கேப்பி வந்து மீரா மீரா இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ சாரதாவை பத்தி தப்பா பேசின நான் உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஓ இப்ப நேத்து வர நான் தான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்தேன், இப்ப என்ன இந்த சாரதா கூட அப்படியே போயிடலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் உங்க 2 பேர்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அதுக்காக தான் நான் இப்ப உங்க 2 பேர்த்தையும் இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா? என்ன உண்மை? உனக்கு நான் மீரா நீ என்னமோ நான் உன்னை ஆசைப்பட்டு உன் மேல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் உன் மேல ஆசைப்பட்டோ இல்ல உன் அண்ணன் வச்சிருக்கா சொத்து மேல ஆசைப்பட்டோ நான் உன் கழுத்துல தாலி கட்டல மீரா. அப்போ வந்து இக்கட்டான சூழ்நிலை, அதனாலதான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அதுவும் எல்லாமே இது அபூர்வாவோட சூழ்ச்சி தான். அவ வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் உன் கழுத்துல தாலி கட்ட வச்சா. நான் உன்னை காதலிக்கவும் இல்ல, நீ என்னோட மனைவியை நான் உன் மனசார நான் ஏத்துக்கவும் இல்லை. இத்தனை வருஷம் நான் ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் நான் உனக்கு வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ என்ன நீங்க உங்க மனைவியாவே ஏத்துக்கலையா? அப்போ என் மேல காட்டின அன்பு எல்லாமே பொய்ன்னு நான் சொல்ல வரல. என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்ப வந்து ஃபேக்டரி வந்து தீ விபத்துல இருந்துச்சு, நான் தெரியாம வந்து ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருந்தது. அப்ப அபூர்வா சொன்னா இப்ப நீ வந்து இந்த ஃபேக்டரியை எரிச்சிரு, அப்பதான் இந்த லாஸ் எல்லாம் வந்து குறையும், நம்ம வந்து இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம், இதுக்கு ஒரே வழி நீ இந்த ஃபேக்டரியை கொளுத்துறதுதான் அப்படின்னு சொல்லி என் கையால அந்த அபூர்வா வந்து ஃபேக்டரியை கொளுத்த சொன்னா. சரி ஃபேக்டரி பழைய நிலைமை கொண்டு வரணும், இதெல்லாம் பண்ணணும்னா ஃபேக்டரியை கொளுத்துறதுல தப்பு இல்லைன்னு நினைச்சு கொளுத்துனேன். ஆனா உள்ள சோபா சந்திரா இருந்ததை நான் பார்க்கவே இல்லை. என் கையாலேயே நானே என் சோபாவை தங்கச்சியை கொண்டுட்டேனேங்கிற குற்ற உணர்ச்சி இன்னுமே என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து அபூர்வா இதை நான் சரச்சந்திரா கிட்ட சொல்லிடுவேன், சொன்னதோட மட்டும் இல்லாம உன்னோட வாழ்க்கை, உன்னோட பொண்டாட்டி சாரதா அப்புறம் உன் பிள்ளைகள் 2 பேத்தையும் நான் கொன்றுவேன், உனக்கு வாரிசே இல்லாம பண்ணிடுவேன். இப்ப நான் சொல்றத கேக்குறியா இல்ல எப்படி வசதின்னு என்ன மிரட்டினா? எனக்கு அப்போ என்னோட பையன் ககன் உயிரையும் என் பொண்ணு பூர்ணி உயிரையும் காப்பாத்தணும், சாரதா உயிரையும் காப்பாத்தணும்னா நான் அபூர்வா சொல்றதா கேட்டாகணும். எனக்கு வேற வழி இல்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் வேற வழியே இல்லாம சொல்லுங்க மேடம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். நீ வேற வழியே கிடையாது உனக்கு, நீ மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் பொண்டாட்டி இந்த ஊரை விட்டே நீ அனுப்பணும், உங்களை அடிச்சு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேற வழியே இல்லாம என் மனசுல உள்ள வேதனைய வச்சுட்டு தான் நான் வந்து உன் கழுத்துல தாலி கட்டினேன். தவிர நீ உன் அபூர்வா அன்னிக்கிட்ட யாருக்கேனே சொல்லியிருக்கேன் என்ன காதலிக்கிறேன்னு. அவ உனக்கு ஏதோ நல்லது பண்ண போறேன்னு நினைச்சு உனக்கு என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் காதலை சேர்த்து வைக்கிறேங்கிற பேர்ல வந்து அவ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாலே தவிர என் மனசுல எப்பவுமே இப்போன்னு இல்லை, எப்பவுமே என் மனசுல சாரதா மட்டும்தான் இருக்கிறா. என் பிள்ளைங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் அன்னைக்கு நான் உன் கழுத்துல தாலியே கட்டின மீரா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்ப நீங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்களா? அப்ப நான் உங்க பொண்டாட்டியா நான் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதாக்குமே இப்பதான் வந்து கேபி உண்மையை சொல்றாரு, இத்தனை வருஷம் உண்மையை சொல்லல சாரதாவும். அப்போ நீங்க இதெல்லாம் எனக்காக தான் நீங்க அன்னைக்கு வந்து மீராவை கல்யாணம் பண்ணீங்களா? ககன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்களான்னு சொல்லி கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஏய் சும்மா நடிக்காத, இதெல்லாம் என்ன என் அண்ணி அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நான் நம்பணுமா? இதெல்லாம் நான் என்னைக்கும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீரா வழக்கம் போல சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க என்னோட புருஷன், நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாராவது உங்களை சொந்தம் கொண்டாடணும்னு நினைச்சாங்க அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே. நம்ம தாரா பார்த்தா மணப்பெண்ணா கிளம்பிட்டு இருக்கிறாங்க, அவங்கள சுத்தி அவங்க தோழிகள் எல்லாம் இருக்கிறாங்க. உடனே எல்லாரும் வந்து ககன் உனக்கு ரொம்ப பொருத்தமானவன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல போனை பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தாராக்கு வந்து பூமியோட நினைப்பு அப்பதான் வருது. வந்தோடனே பூமி நீ என்கிட்ட என்ன சொன்ன? ககன் இந்த ஜென்மத்துல என் கழுத்துல தாலி கட்ட மாட்டான், ககன் என்ன மட்டும் தான் காதலிக்கிறான், நானும் ககனும் மட்டும் தான் சேர்ந்து வாழ்வோம், நீ என்னெல்லாம் என்கிட்ட பேசின, உன்னை நான் இப்படியே விடக்கூடாது, அப்படியே இன்னைக்கு உன்னை நினைச்சு நான் உன்னை மனசுக்குள்ளேயே சாக வைக்கிறேன், என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு சொல்லி பூமிக்கு வந்து வீடியோ கால் பண்றாங்க. பூமியும் அங்க துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே யாரா கால் பண்றா அப்படின்னு போன் அட்டன் பண்ணா வீடியோ கால் பண்றாங்க நம்ம தாரா வந்து. ஏய் தாரா, இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்க? ஹலோ வெயிட் பண்ணுங்க மேடம், நான் எதுக்கு கால் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தா உனக்கு தெரியலையா? இன்னைக்கு எனக்கும் உன்னோட ஆசை புருஷன் ககனுக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம். என்னமோ நீ எனக்கு என்கிட்ட என்னெல்லாம் சேலஞ்ச் பண்ண, ககன் என் கழுத்துல தாலி கட்ட மாட்டாரு, ககன் எனக்கு மட்டும் தான் சொந்தம், என்னெல்லாம் பேசினேன். இது அன்னைக்கெல்லாம் வந்து நான் அன்னைக்கு உங்ககிட்ட சேலஞ்ச் வச்சேன்ல, ககனை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நீ ககன் மனசுல நீ தான் இருந்தாலும் இன்னைக்கு என் பக்கத்துல உட்காந்து எனக்கு தாலி கட்ட போறாரு, அத உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த சேலஞ்ச்ல நான் இந்த தாராதான் எப்பவும் ஜெயிப்பான்னு உன்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. பின்னாடி ககன் தாரா இஸ் த பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. கத்துறது உனக்கு கேக்குதா பூமி? என்னமோ என்னெல்லாம் சொன்னேன் என்கிட்ட, ககனை எப்படி என் வசப்படுத்தி வச்சுக்கிட்டேன்னு பாத்தியா? எப்படி இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ககன் கழுத்துல தாலி கட்ட போறாரு, அடுத்து நீ வாழ்நாள் ஃபுல்லா இது நினைச்சு அழுக போற.
இன்னைக்கு இத பாக்குறதுக்கு தான் நீங்க இருக்க மாட்டேன், இருந்தாலும் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. எப்படியோ இந்த சேலஞ்ச்ல தாராவா நான் தானே ஜெயிச்சிருக்கிறேன். ககனை எப்படியோ என்னதான் அவர் உன்னை காதலிச்சாலும் நீதான் உலகன்னு சுத்திட்டு இருந்தாலும் இப்போ ககன் கையாலே நான் தாலி வாங்கி கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். இனிமேல் இந்த ஜென்மத்துல உன்னை ககன் நீ ககனை பார்க்க போறதும் கிடையாது, ககன் உன் புருஷனா இருக்க போறதும் கிடையாது. ககன் இனிமேல் எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். நம்ம தாராவோ அந்த பூமி இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி நல்ல வெறுப்பேத்திட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இங்க பூமிக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னா, தாரா போனை கட் பண்றாங்கல்ல, உடனே இவங்க போய் கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி ஒரு கனவு வருது. உடனே இவங்க செரி கூட சரி உடனே வா நம்ம மண்டபத்துக்கு போகணும்னு சொல்லி கார் எடுத்துட்டு நம்ம செரியும் பூமியும் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பூமி ககன் மாமா இல்லாத வாழ்க்கை என்னால வாழவே முடியாது, எனக்கு கணவர்னு ஒண்ணுதான், அது ககன் மாமா மட்டும்தான், வேற யாரையும் என் மனசளவுல கூட ஏத்துக்க முடியாது. ககன் மாமா அந்த தாரா கழுத்துல தாலி கட்ட விடக்கூடாது, இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது போய் தடுத்து நிறுத்தணும், ஏதாச்சும் பண்ணணும் சரி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே போறாங்க. கார்ல பேசிட்டே போறாங்க. இந்த மாதிரி அழுதுட்டே இருக்கிறாங்க. உடனே சரியும் திட்டுறாரு. எல்லாத்தையும் நீ கடைசி நேரத்தை தான் பண்ணுவியா, நீ முதல்ல போய் உன் மனசுல இதுதான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே, மாமா உன்கிட்ட உனக்கு என்ன வேணும் உன் ஆசை என்னன்னு கேட்டார்ல, அப்பவே நீ சொல்ல வேண்டியதானே எனக்கு ககன் மாமா தான் வேணும்னு சொல்லி. இப்ப எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு இருக்க. ஐயோ சரி நீ வேகமா போ, சரி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம நிறுத்தணும், இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பூமி நீ இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் நடக்காது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சரியும் மனசை இது பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே இவங்களும் பூமியும் திரும்ப திரும்ப அழுதுட்டே இருக்கிறாங்க. மாமாக்கு என் மேல அன்பே இல்லையா, மாமாக்கு என் மேல காதலே இல்லையா, மாமாக்கு இப்ப தாராவை தான் பிடிச்சிருக்கா, அப்ப என்னோட காதலை நிரூபிக்க இதுக்கு அடுத்து நான் என்னதான் பண்ணணும், சரி எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே, எல்லா உண்மையும் நான் நிரூபிச்ச அப்புறம் மாமாக்கு ஏன் தான் என் மேல நம்பிக்கை வரலன்னு எனக்கு தெரியலையே, இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் கடவுளே அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கிறாங்க. வேகமா போ, சரி போறேன் பூமி போறேன் அப்படின்னு சொல்லி இவரு வேகமா காரை ஓட்டிட்டே இருக்கிறாரு. மணமேடையில அச்சதை எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கீழே முதல்ல இந்த சைடு பார்த்தா நம்ம பூர்ணியும் துருவும் ஒரே மேடையில 2 கல்யாணம் பண்றாங்க. இந்த சைடு பார்த்தா துருவும் நம்ம பூர்ணியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இடது பக்கம் பார்த்தா நம்ம தாராவும் ககனும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அச்சதை எல்லாம் வாங்கியாச்சு. அந்த ஹோமகுண்டத்துல இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஹோமம் எல்லாம் வளர்த்து அந்த அச்சதை தட்டை எல்லாம் எல்லா பக்கமும் கொடுத்து எல்லாருக்கும் அச்சதையெல்லாம் கொடுத்து அச்சதையெல்லாம் வாங்கியாச்சு. இவங்களும் ஹோமத்துக்கு எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ககன் அப்படியே இருமனசா போட்டுக்கிட்டே இருக்காரு, அச்சதையெல்லாம் போட்டுட்டே இருக்கிறாரு. தாராக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ககனை இப்ப என் கழுத்துல தாலி கட்ட போறாரு அப்படின்னு சொல்லி. இங்க துருவும் பூர்ணியும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஐயரும் 2 தாலி எடுத்து 2 பேர் கையிலேயே கொடுக்குறாரு. கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படியே தாரா கழுத்துல இவரு தாலி எடுத்து கட்ட போகிறாரு. நம்ம துரு உடனே எந்திரிச்சு பூர்ணி கழுத்துல தாலியை முதல் முடிச்ச 2 முடிச்ச போடுறாரு. இங்க பார்த்தா நம்ம ககன் இவங்களுக்கு தாராக்கு முதல் முடிச்ச 2 முடிச்ச போடுறாங்க. 3வது முடிச்சு போடும் போது பார்த்தா நம்ம பூமி நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பார்த்தா கல்யாணமே முடிஞ்சிருது. இது எல்லாமே பார்த்தா கனவு. இது எதுவுமே நினைவில்லை, எல்லாமே கனவு. கனவுலதான் இப்படி இந்த மாதிரி நடக்குது. நடந்தோன்னா பூமி அப்படியே பயந்து போயிடுறாங்க. என்னடா இது இப்படி ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அவங்களோட பூமியோட மனசாட்சி வருது. அந்த கல்யாண மேடையில போய் பூமியும் சரி அந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி கனவு வருது. உடனே இவங்க நேரம் ஓடி போய் மணமேடையில போய் நம்ம ககன் கிட்ட போய், மாமா என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எனக்கு எதுக்கு மாமா இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணீங்க, உங்க மனசுல நான் தானே இருக்கேன் மாமா, எதுக்கு நீங்க அந்த தார கழுத்தை தாலி கட்டினீங்க அப்படின்னு. தாரா, ஏய் இப்ப அவர் என்னோட புருஷன், என்ன தைரியம் இருந்தா நீ இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப, யாரு உன்னோட புருஷன், அவர் முதல்ல எனக்கு புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு, அதான் நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டல, இப்ப என்ன என் புருஷன் அது இதுன்னு உறவை கொண்டாடிட்டு இருக்கா. இப்ப ககனுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் என்னோட புருஷன், எனக்கு மட்டும்தான் சொந்தம், தேவையில்லாம இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி விடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இது எல்லாமே கனவு அப்பதான் தோணுது. அதுக்கடுத்து அவங்க பூமியோட மனசாட்சி வருது. என்ன பூமி, இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு ககன் மாமா மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவர் கல்யாணத்தை நிறுத்துவார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நீ உன் மாமா மேல நம்பிட்டு இருக்க, உன் மேல காதல் இருந்தா இதுக்குள்ள அவர் ஏதாவது பண்ணிருக்கணும்ல, மனமேடை வரைக்கும் எப்படி கல்யாணத்தை நிறுத்துவாருன்னு நினைக்கிற, உன்னை பத்தி ஏதாவது கவலைப்பட்டிருக்கணும்ல, ஆனா உன்னை பத்தி அவர் யோசிக்கவே இல்லையே, அவருக்கு இப்ப அவரோட தங்கச்சி கல்யாணம் தானே முக்கியம், அதனால அவர் தாராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டாரு. இப்போ உன் மாமாக்கு உன் மேல காதல்லாம் இல்ல, அவருக்கு உன் மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. நீ என்ன பண்ணாலும் உன் மேல ககன் மாமாக்கு நம்பிக்கையும் வரப்போறது இல்ல. நீ இப்படியே ககன் மாமாவை நினைச்சு ஒவ்வொரு நாளா சாக போறியா, இல்ல ஒரே நாள்ல இன்னைக்கு விஷத்தை குடிச்சு ஒரேடியா சாக போறியா, சொல்லு. உன் காதலை எப்படிதான் நீ நிரூபிக்க போற? இன்னைக்கு எப்படியும் தாரா காலத்துல ககன் தாலி கட்டிடுவாரு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? வாழ்நாள் ஃபுல்லா ககனை நினைச்சு அழுதுகிட்டே உன் வாழ்க்கையை கடக்க போறியா?
இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ககனை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாக போறியா, இல்ல இன்னைக்கு நீ ஒரேடியா விஷத்தை குடிச்சு இன்னைக்கே செத்து போக போறியா, சொல்லு பூமி சொல்லு. இல்ல இல்ல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ககன் மாமா எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்க மனசாட்சி வந்து போயிருது. இதுக்கு அடுத்து பூமி வந்து என்ன பண்றாங்க, இல்ல என் காதலை ப்ரூவ் பண்ண எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு போறாங்க. இங்க அப்படியே பார்த்தா வந்து கிச்சனுக்கு போறாங்க. சரி வந்து அந்த இடத்துல அப்பதான் கிராஸ் பண்றாரு. பேசிட்டே வந்து சும்மா போன் பார்த்து அந்த இடத்துல கிராஸ் பண்றாரு. இங்க பூமி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறாரு. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா சரின்னு சொல்லிட்டு ககன் சரி அப்பதான் கிராஸ் பண்றாரு. இங்க பூமி என்ன பண்றாங்க, ஒரு இது வந்து விஷ பாட்டில் எடுத்து வச்சுட்டு விஷ பாட்டில் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. மாமா உங்களுக்கு என் காதலை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. என் மேல தப்பு எதுவும் இல்லை, நான் உங்களுக்கு நிரூபிக்கவும் செஞ்சுட்டேன். ஆனாலும் உங்களுக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை வரல. என் உயிரை விட்டாதான் நீங்க நம்புவீங்கன்னா நான் உங்களுக்காக என் உயிரையே நான் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லி அந்த பாட்டில உடைச்சிட்டு ஃபுல்லாத்தையும் குடிக்கிறாங்க. குடிக்கும் போது பார்த்தா சரி பாத்துறாரு. பூமி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடி வந்து தட்டி விடுறாரு. இதுக்குள்ள பார்த்தா அவங்க முக்கா பாட்டில குடிச்சு முடிச்சிடுறாங்க. கொஞ்சம் பாட்டில உடைச்சிடுறாங்க. பூமி நீ என்ன பண்ணிருக்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சரி எனக்கு நான் ககன் மாமா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் வாழ்ந்தா ககன் மாமாவோட வாழணும், இல்ல நான் செத்தே போறேன். நான் செத்துதான் ககன் மாமாக்கு என் காதல புரிய வைக்கணும்னா நான் அதையும் பண்ண தயாரா தான் இருக்கேன். அவரு நான் பொய்யானவ, நான் நடிப்புக்காரின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேல என் காதல நம்புறதோ நம்பாததோ அவரோட விருப்பம். அவரு தாராவதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். சரி நான் சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு வாட்டி நான் சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு வாட்டி ககன் மாமாவை கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வருவியா சரி அப்படின்னு சொல்லி மயக்கம் அடைகிறாங்க. பூமி நீ என்ன பேசிட்டு இருக்க, ஐயோ பூமி எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவரோ அப்படி மண்டைக்குள்ள வந்து யோசிச்சு பாக்குறாரு. ககன் வந்து இவர் மேல சத்தியம் பண்ணி வச்சிருப்பார்ல ககன் மேல, அதை நினைச்சு பாக்குறாரு. இதை நீ எப்பவுமே பூமி கிட்ட சொல்லக்கூடாது, என் மனசுல பூமி மட்டும் தான் இருக்கிறாங்கிற விஷயத்த நீ எந்த காரணத்திலயும் எப்பவும் நீ பூமி கிட்டே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருப்பாரு. ஏன் பூமி இப்படி அவசரப்பட்ட, சரிவா முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காண்டி கார்ல ஏத்தி உட்கார வைப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா நம்ம பூமி வந்து மயக்கம் அடைஞ்சிருவாங்க. இங்க உடனே பார்த்தா இவர் கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. நம்ம சரி வந்து பூமி உயிரை காப்பாத்துறதுக்காண்டி. இங்க நம்ம சாரதாவும் கேபி மீரா 3 பேர் பேசிட்டு இருக்காங்களா. மீரா வந்து இப்பதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சோன்னா ரொம்ப எங்கிங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ககன் வந்து காருல இருந்து இறங்குறாரு. உடனே வந்தோடனே மீரா இவங்களை ககனை பிடிச்சு வச்சு, வா ககன் வா, உன் அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. அங்க கல்யாணத்தை வச்சுட்டு இங்க வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் என்ன நியாயம்? இதெல்லாம் நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம வந்து என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன்னு. டேய் ககன் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, நான் இந்த தியாகம் எல்லாம் பண்ணது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது அப்படின்னு சொல்லி அப்படியே சாரதா கையில இருந்து கேபி கைய தள்ளி விட்டு அவர் கையில இருந்து தள்ளி விட்டு மொத்தமா தள்ளி விட்டுறாரு. ஏன் என்னம்மா எதுக்கு நீங்க வந்து இவர்கிட்ட பேச வந்தீங்க? நான் உங்ககிட்ட இவரை பேச சொன்னா அப்படி ஒண்ணு அந்த கல்யாணம் நடக்கணும்னு தேவையில்லை. நீ யாரு முதல்ல? நீ சின்ன வயசுல கட்டின பொண்டாட்டிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிய விட்டுட்டு, கை குழந்தையா ஒரு பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு, பெத்த பையனை விட்டுட்டு உதறிட்டு காசுதான் முக்கியம் போனவன் தானே நீ. இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு நீ என்கிட்ட வந்து பேசுற? டேய் அது எல்லாமே நான் உங்க நல்லதுக்கு தான்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேப்பி வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாரு. எதையா நல்லது? என்ன பிரச்சனைனாலும் நின்னு போராடணும். அதை விட்டுட்டு கை தவறிட்டு கை கழுவி விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு நீ சந்தோஷமா தானே இருக்கிற, காசு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ வந்து என்கிட்ட பேசுற? உனக்கெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. அம்மா இதுக்குதான் சொன்னேன், நீங்க என்னமோ பெரிய இவங்களாட்ட இவங்கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாம வந்து இங்க நீங்க உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. இவர் ஒன்னும் வந்து கன்னியாதானம் பண்ணணும்னு ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் ககன் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடா அப்படின்னு சொல்லி கேப்பி வந்து திரும்ப ககன் கிட்ட பேச வர்றாரு. நீ எதுவும் பேச வேண்டாம், நீ வாய எதுவும் திறக்க வேண்டாம், என்கிட்ட நீ எதுவும் சொல்லவும் வேண்டாம். சின்ன வயசுல கை தவறி விட்டுட்டு போனவன் தானே நீ. இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு என்கிட்ட பேசுற? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமும் இல்ல, என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லி ககன் வந்து கோவப்பட்டு காட்டிட்டு இருக்கிறாரு. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. நாளைக்கு வந்து பூமி வந்து காப்பாத்தப்பட்டாங்களா, அப்புறம் தாரா ககன் கல்யாணம் நடந்துச்சா, துரு அப்புறம் பூர்ணியோட கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பா நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரூபா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் ஒரு வேலை சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோக்குள்ள பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.